பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். மார்னிங் ஆக்டிவிட்டி இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் கேமை தனக்கான ஒரு இண்டிவிஜுவல் கேமா விளையாடுறது யார்? அண்ட் அடுத்ததா இண்டிவிஜுவல் நான் என் டீமுக்காக இப்போ விளையாட போறேன்னு அந்த டீம் கேம் விளையாடுறது யார்? இன்னொருத்தங்க நான் எதுக்கு வந்தேனே தெரியலைங்க, நான் சும்மா தண்ணி கேன் போட வந்தேன் அப்படின்ற மாதிரி இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணாதவங்க யார் அப்படின்ற 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட முத்து தான் வந்தார். அவனுங்க என்னமோ ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முத்து வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றது ஜாக்லின் தான் விளையாடுறாங்க. எதர் ஆர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்றதெல்லாம் செகண்டரி. அவங்களுக்கான ஒரு கேம் அவங்க ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவங்களோட கேம் அவங்க விளையாடுறாங்க அப்படின்னாரு. சூப்பர். ஏன்னா நம்மளோட ஜாக்லின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தனக்கான இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல பயங்கரமா பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க. அவங்க டீமு, இவன் என் மெம்பர் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ ஸ்கூல் டாஸ்க்ல அவங்க ஃபர்ஸ்ட் நினைச்சாங்க நம்ம ஸ்டூடெண்டா இருந்து அப்படியே கிளப்பிடலாம், தூள் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அவங்களுக்கு டீச்சர் அப்படின்ற ரோல் கொடுக்கும்போது வருத்தப்பட்டாங்க. ஆனால் டீச்சருக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டூடெண்டா இருந்தா கூட நம்ம கூட்டத்தில் கத்திட்டு இருக்கணும், ஆனால் டீச்சரை நம்ம நல்லா தெரியும்ன்றனால அந்த டாஸ்க்கை பண்ணாங்க. ஆனால் இப்போ நேற்று இந்த ராஜாங்கம் டாஸ்க்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு சண்டை அவங்களுக்கும் மஞ்சரிக்கும் வந்தது. அண்ட் அவங்க மற்றவங்க எல்லாரையும் கிளப்பி விட ஆரம்பிச்சாங்க. அது சத்யாவாகட்டும் சௌந்தர்யாவாகட்டும் எல்லார்கிட்டையும் என்ன சொன்னாங்கன்னா, மஞ்சரி ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்கா, நம்ம யாரையும் பேச விட மாட்டா, ஏன் கத்திக்கிட்டே இருக்கா எப்போதும் அப்படின்னு எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு ஸ்பேஸே இல்லையே, நான் வந்து ஒரு மக்கள் அப்படின்றதுல நான் சும்மாவே இருந்துட்டு இருக்கேன், எனக்கான ஒரு ஸ்பேஸே இல்லாமல் இருக்கு அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு இருந்தது. அதை வச்சுதான் அவங்க மஞ்சரியை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லையா? அதாவது மஞ்சரி, பவித்ரா, சாச்சனா இவங்க தான் அந்த ராஜாங்கம்குள்ள இருக்கிறவங்க, உங்களுக்குள்ளே கோஆர்டினேஷன் இல்லை, நீங்களே சண்டை போட்டுக்கிட்டீங்க, அப்புறம் மக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது மஞ்சரி அழகா கேட்டாங்க, ஏன் பவித்ரா சாச்சனா சொல்லுங்க, நம்ம சண்டை போட்டுக்கிட்டோமா அப்படின்னு போது, இல்லையே நாங்கள் யாரும் சண்டை போட்டுக்கலையே அப்படின்னு பவித்ரா சொன்னாங்க. ஸோ அது பயங்கர செருப்படியாக இருந்தது ஜாக்லினுக்கு. ஸோ ஜாக்லின் அப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி மஞ்சரி டாமினேட் பண்ணுறா, எங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னு நேற்று ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஜாக்லின் வந்து அது என்னோட டீம், மஞ்சரி என்னோட கேர்ள்ஸ் டீம் அப்படின்றதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எனக்கான ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்னா நான் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன்னு பண்ணுவாங்க. ஸோ முத்து கரெக்டாக சொல்லியிருக்கார், இண்டிவிஜுவல் கேம் ஆடுறது ஜாக்லின், அடுத்த டீமுக்காக ஆடுறது அன்ஷிதா. எஸ், அன்ஷிதா பர்சனலி எனக்கு பிடிக்காது, பட் இங்கே கேமில் பார்க்கும்போது அப்படி ஷீஸ் அன் எக்ஸலன்ட் பிளேயர். அதாவது கேம் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கேமை சூப்பராக விளையாடுவாங்க. இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசி மாற்றி பேச மாட்டாங்க, ட்ரூவாக இருக்காங்க. அதுதான் நமக்கு தேவை. மூஞ்சிக்கு நேரம் நீ மஞ்சரி நீ தப்பு பண்ணுறேன்னா மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவாங்க, அதை பின்னாடி போய் 4 பேர்கிட்ட சொல்லி ஏற்றி விடலாம் மாட்டாங்க. கேமில் ஆகட்டும் அவங்க கேரக்டர் ஆகட்டும் இந்த பிக் பாஸ் கேமை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரூவாக தான் இருக்காங்க. டீமுக்காக யோசிப்பாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் இப்போ சாச்சனாவெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் எல்லாத்துலேயும் போய் நிற்கணும், நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அன்ஷிதா அப்படி கிடையாது. எனக்கு என்ன கேம் வருமோ நான் அதை தான் செய்வேன். நான் சும்மா எனக்கு தெரியாத கேம்லையும் போய் நான் நின்று நான் என்ன ஃபோக்கஸ் கிடைக்கணும், கேமரா ஃபோக்கஸ்க்காக நான் நிற்க மாட்டேன். என் டீமுக்கு எது கரெக்டோ, என்னால் என் டீம் வந்து பாதிக்கக்கூடாது, நான் கேம் தான் விளையாடுவேன். ஸோ இப்பவும் டீம் பற்றி யோசிக்கிறது அன்ஷிதா. இன்னும் நான் கேமே ஸ்டார்ட் பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி வர்ஷினி அப்படின்ட்டாரு. அதாவது வர்ஷினி அப்படின்னு முத்து சொன்னதுக்கப்புறம் வர்றவனுங்க எல்லாரும் வர்ஷினியை வச்சு பொழந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அடுத்ததான் நம்மளோட பவித்ரா வந்தாங்க. ஸோ பவித்ரா சொன்னது இண்டிவிஜுவல் கேம் ஆடுறது சௌந்தர்யா அப்படின்னாங்க. எஸ், சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் 2 பேருக்குமே என்ன டீம் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் இண்டிவிஜுவாலிட்டி வெளியே தெரியணும். தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்மளோட சௌந்தர்யாலம் அப்படியே 2 வாரங்கள் அமைதியாக இருந்து 3வது வாரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் பிரச்சனை, எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் கேம் ஆடுறது சௌந்தர்யா அப்படின்னாங்க. அண்ட் டீமுக்காக ஆடுறது வந்து ஜெஃப்ரி அப்படின்னாங்க. எஸ், பாய்ஸ் டீமில் அது ஜெஃப்ரி ஆகட்டும் முத்துக்குமரன் ஆகட்டும், முத்துக்குமரன் எப்படிப்பட்ட கேமர்னு நமக்கு தெரியும். அவர் இவ்வளவு நாள் பாய்ஸ் டீமுக்காக எவ்வளோ விட்டு கொடுத்து அந்த கேமை விளையாடுறன்னு தெரியும். ஆனால் பவித்ராக்கு அதை ஒத்துக்க மனசே வராது. ஸோ அவங்க ஜெஃப்ரி அப்படின்னாங்க. அது ட்ரூ தான், ஜெஃப்ரின்னு சரி டீமுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ ஜெஃப்ரியை சொன்னாங்க. அண்ட் அடுத்ததான் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணதில் வர்ஷினி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்ததான் விஷால் வந்தார். ஸோ இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு முத்துக்குமரனை சொன்னார். என்னதான் முத்துக்குமரன்ட்ட ஃப்ரெண்டுன்னு மச்சான் மச்சின்னு ஜாலியாக பேசினாலும் உள்ள பயங்கரமான வன்மம் முத்துக்குமரன் மேலே இருக்குது. ஏன்னா நம்மளை விட சூப்பராக கேம் ஆடுறான், அப்போ இவன் நல்லா வெளியே தெரியுறான், நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தர் வளரும் போது அந்த பொறாமை இருக்கு இல்லையா, அது நம்ம விஷாலுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால முத்துக்குமரன் இண்டிவிஜுவலாக விளையாடுறான். அதாவது இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறது கூட இருக்க பசங்களுக்கு, அவன் கேமை மட்டும்தாண்டா விளையாடிக்கிட்டு இருக்கான், நம்மளை விளையாடவே விட மாட்டான்ற மாதிரி அவன் கேம் தெரியணும் அப்படின்ற மாதிரி அவன் ஆடுறான். ஸோ இண்டிவிஜுவல் கேம் ஆடுறான் அப்படின்ட்டாரு. அண்ட் இண்டிவிஜுவல் கேம் ஆடாமல் இருப்பவர் அப்படின்றதுல சிவாவை சொன்னார். எல்லாரோட குட் புக்ஸ்லையும் இருக்கணுன்ற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு டீம் பிளே பண்ணுறாரு அப்படின்னு சிவாவை சொன்னார். அண்ட் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணாதது வர்ஷினி அப்படின்ட்டாரு. அண்ட் அடுத்ததான் மஞ்சரி வந்தாங்க. இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றதுல அவங்க முத்துவோட
முத்துவோட நேம் சொன்னாங்க. அதாவது இவனுங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது முத்து டீமுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போடுறான், விட்டு கொடுக்குறான்னு. அதாவது டீம்ல இருக்கிறவனுங்களே அவனை அப்படிதான் பேசுறாங்க. அப்போ வெளியிருந்து பார்க்குறவங்களும் அவனோட கேம் தெரியணுன்றதுக்காக முத்து மட்டும் தான் ஆடுறான் அப்படின்ற வன்மம் தான் இது. டெஃபினட்டாக வன்மம் தான். உங்களுக்கு முத்துக்குமரனை பற்றி நல்லா தெரியும். அந்த டீம் ஸ்பிரிட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அந்த டீமுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான்னு தெரியும். இப்போ ராஜாங்கம் டாஸ்க்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ராஜாவா இருந்த ராணவ், தீபக், ரயான் இவங்க 3 பேரும் தான் அடிக்கடி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்தாங்க. இந்த இடத்துல முத்துக்குமரன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ணல. அவர் ஒரு மக்களா அந்த முதல் நாள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். நான் வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணுவார், அவரை நம்ம பார்க்கலான்னு பார்த்தா அவர் டீமுக்காக மட்டும்தான் யோசிக்கிறார். டீமுக்கு ஒரு பிரச்சனை தான் அந்த மனுஷன் வந்து பேசுறாரு. அதெல்லாம் மஞ்சரிக்கும் தெரியும். இருந்தாலும் அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றான், அவன் அப்படி விடக்கூடாது. இருந்தாலும் ஒத்துக்க மனசு வராம அல்ல அவன் வந்து டீமுக்காகலாம் விளையாட, அவன் இண்டிவிஜுவல் கேம் ஆடிட்டு இருக்கான் அப்படின்ட்டாங்க. அண்ட் அடுத்த இண்டிவிஜுவல் கேம் ஆடாதவரில் ரஞ்சித், அவர் எல்லாருக்கும் ரொம்ப சாஃப்டா போயிட்டு இருக்காரு அப்படின்னு. அண்ட் கேமே ஸ்டார்ட் பண்ணாதது அப்படின்னா வர்ஷினின்ட்டாங்க. தொடர்ந்து எல்லாரும் வர்ஷினி கேம் புரிதல் இல்லை அப்படின்ற பேர்ல வர்ஷினி தான் சொல்றாங்க. அதான் ரயான் வந்தாரு. அவர் சொன்னது இண்டிவிஜுவல் கேம் ஆடுறது ஜாக்லின். ஏன்னா ஜாக்லின் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு பாயிண்ட்ஸோ எல்லா விஷயத்துலையும் தனக்குன்னு ஒரு தனியான ஒரு செட் வச்சு அதில் அவள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா. எப்போதுமே அவரோட இண்டிவிஜுவாலிட்டி வெளியே காமிக்கிறது ஜாக்லின் தான் அப்படின்னாரு. அது ட்ரூ. அண்ட் அடுத்த டீமுக்காக ஆடுற நபரில் முத்து பேரை சொன்னார். ஏன்னா முத்து வந்து நம்ம எப்போதுமே டீமை பற்றியே யோசிப்பார், டீமுக்கு எது கரெக்டுன்னு யோசிப்பார். ஸோ டீம் பர்ஃபார்மன்ஸில் முத்து அப்படின்னாரு. அண்ட் கேமே ஸ்டார்ட் பண்ணதில் வர்ஷினி அப்படின்னாரு. அண்ட் அடுத்ததாக நம்மளோட சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யாவுக்கு வந்து எப்போதுமே முத்து மேலே ஒரு காண்டு. என்ன அப்படின்னா நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, நம்மளால் வெளியே தெரிய முடியல, அவன் அவ்வளோ தெரியறாருன்னு பொறாமையில தான் சௌந்தர்யா எப்போதுமே பேசுவாங்க. அதாவது மற்றவங்க கேமை ஆட விடாமல் அவங்க கேமையும் சேர்த்து ஆடுற ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக நான் முத்துவை பார்க்குறேன் அப்படின்னாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மம். அவன் யாரோட கேமை ஆடினது நீ பார்த்த? நேற்று ராஜாவுக்கு பதிலாக வந்து பேசினானா, இல்லை தளபதிக்கு பதிலாக வந்து பேசினானா, இல்லைன்னா வந்துட்டு ராஜகுருக்கு பதிலாக வந்து பேசினானா? அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கா. உனக்கேமா இவ்வளோ வன்மம்? உனக்கும் ஆட தெரியல, ஆடுறவனை பார்த்தாலும் பொறாமனா என்னதான் பண்றது? பயங்கர பொறாம வைத்திருச்சல்ல வந்து பேசுறது, கதறது நம்மளால தெரியுது. அதான் வந்து டீம் பிளேயர்ல வந்து அவங்க சாச்சனாவை சொன்னாங்க, உன் அறிவில் ஆணி அடிக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சாச்சனா டீமுக்காக விளையாடுறாங்களாம். சாச்சனா எல்லா இடத்துலையும் நான் தெரியணும், எனக்கு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கன்னு சொல்லி சண்டை போட்டாங்க போன வாரம் தான். அப்பதான் அங்க இருக்கிற கேர்ள்ஸ்லாம் அடிக்காத குறையா, ஏமா உனக்கு தெரிஞ்சாதாம உன்னை அனுப்ப முடியும். இப்போ ப்ரொவிஷன்ஸ் எடுக்கிறதுல நம்ம அன்ஷி தான் பெஸ்ட் நமக்கு தெரியும், அப்ப அன்ஷியை அனுப்பலாம், நீ எதில் பெஸ்ட் இருக்கோ அதில் தான் ஒன்னு அனுப்ப முடியும் போது அதெல்லாம் முடியாது, எல்லாத்துலேயும் நான் போவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்துச்சு சாச்சனா. சௌந்தர்யா லூஸ் மாதிரி உழைச்சிட்டு இருக்காங்க டீம் பிளேயர்ல சாச்சனாவா. அண்ட் அடுத்த இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணாதது ரயானா. பாவி, அவன் முத்துக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டார் இல்லையா ரயான், அதாவது டீமுக்காக விளையாடுறதா முத்துன்னு சொல்லிட்டார் இல்லையா, அந்த காண்ட்ல ரயான் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிட்டாங்க. ஏமா நேற்று அவன் டாஸ்க் விளையாண்டது நீ பாத்தியா இல்லையா? ராஜாங்கம் டாஸ்க்லாம் அவ்வளோ சூப்பரா பாயிண்ட் பேசினாரு. மஞ்சரி ஒவ்வொரு தடையும் வேல்டான பாயிண்ட் வச்சு கரெக்டான அட்டாக் கொடுத்தது யாருன்னா ரயான். இருக்கும்போது அவன் கேமா ஆடல, அவன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்றியே, வன்மத்தை எங்க போய் சொல்றதுனே தெரியல. அண்ட் அடுத்த நம்ம ஜாக்லின் வந்தாங்க. ஸோ ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் முத்து ஆடுறான் அப்படின்னாங்க. அவன் டீமுக்காக எவ்வளோ விட்டு கொடுத்து அவன் கேம் ஆடுறான்னு தெரியும். பட் இருந்தாலும் பொறாமையில பொங்க இவங்கெல்லாம் இதைத்தான் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். ஸோ ஜாக்லின் சொன்னது முத்து தான் இண்டிவிஜுவல் கேம் ஆடுறான், டீமுக்காக ஆடுறது அன்ஷிதா. அண்ட் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணாது விஷால் அப்படின்னு ஒரு நோஸ் கட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க விஷாலுக்கு. ஏன்னா விஷால் ஒரு பெரிய பெஸ்ட் பெர்ஃபார்மர் மனசில் நினச்சிட்டு இருக்கால, டே வெங்காயம் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோஸ் கட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் அடுத்ததான் அன்ஷிதா வந்தாங்க. ஸோ அன்ஷிதா சொன்னது இண்டிவிஜுவல் கேம் ஆடுறது ஜாக்லின். ஏன்னா ஜாக்லின் அவளுக்கான ஒரு கேம் அவள் எப்போதுமே பிளான் பண்ணி அதை தான் ஆடுவா அப்படின்னு சூப்பராக சொன்னாங்க. அண்ட் அடுத்ததாக இந்த டீமுக்காக ஆடுறதுல முத்து. ஏன்னா முத்துக்கு எல்லாம் தெரிஞ்சும் அவன் டீமுக்காக மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. அண்ட் அடுத்ததாக இன்னும் கேமே புரியாத ஒருத்தர்னா வர்ஷினி அப்படின்ட்டாங்க. ஸோ அன்ஷிதா அந்த கேமோட புரிதலில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து ஜாக்லின் தான் டீமாக இருந்தாலும் முத்துவை தனக்கு பிடிக்கலனாலும் இந்த டாஸ்க்கை ஒழுங்காக அன்ஷிதா பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ஆனந்தி வந்தாங்க. இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறது சாச்சனா அப்படின்னாங்க. சாச்சனா எல்லா இடத்துலையும் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, பட் யாரும் கேர்ள்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் எல்லா இடத்துலையும் தான் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒன்று பண்ணுறாங்க, அதை சொன்னாங்க ஆனந்தி. டீமுக்காக விளையாடுறதுல தீபக் அப்படின்னாங்க. தீபக்கை பார்த்தாலே இந்த டீமே அலருது, பிபி பேஷண்ட் மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாங்க, இவன் கூடலாம் நாங்கள் போக மாட்டோம், டீமே இவரை பார்த்தா அலருது. பட் தீபக்கை போய் டீம் பிளேயர்னு சொல்லிட்டீங்களே ஆனந்தி, இதுவை சொல்லக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுவீங்க. ஓகே. அடுத்த இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணாததில் வந்துட்டு அவங்க வர்ஷினியை சொன்னாங்க. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக விளையாட ட்ரை பண்ணுறது வந்து ஜாக்லின், சௌந்தர்யா, சாச்சனா, விஷால் இவங்களாம் வந்து நாம் வெளியே தெரியணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. டீம் பிளேயரில் எடுத்துட்டோம் அப்படின்னா அன்ஷிதா, ஜெஃப்ரி, முத்துக்குமரன் இவங்கெல்லாம் தான் டீமுக்கு எது கரெக்டு, எனக்கு நான் பண்ண முடியும் அப்படின்னாலும் என் டீம் சொல்கிறத நான் கேட்பேன்,
என்னோட டீமுக்காக தான் நான் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி போகிறேன் அப்படின்ற மாதிரி டீம் பிளேயரில் இவங்கெல்லாம் வருவாங்க. இன்னும் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா அது நம்ம வர்ஷினி, ரஞ்சித் இவங்கெல்லாம் வந்துட்டு எதுக்கு இருக்காங்க. ரஞ்சித்லாம் செம்மையான வன்மம் இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கார். 1-2 இடங்கள்ல அவரோட உண்மையான முகம் வரும். அதாவது இந்த ராஜாங்கம் டாஸ்க் கொடுக்கும்போது ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணாங்க எல்லாரும். அப்போ நம்ம முத்துக்குமரன் தான் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லி கொடுத்தார். இப்போ இந்த ராஜாங்கம் எப்படி உருவாச்சு, இந்த ராஜா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர், அந்த நாட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது ரஞ்சித்துக்கு அப்படி ஒரு கோபம். நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டீங்களாடா, நான் எதுக்குடா அப்புறம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு. ஏன்னா முத்துக்குமரன் சொல்லி ஒரு பேரை நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு வந்து இன்னும் வன்மத்தை காமிச்சிட்டு இருக்கார். ஸோ ஒரு மாஸ்க் போட்டு ரொம்ப நல்லவன்ற மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருக்கார் ரஞ்சித். பெருசாக கேம் ஆடுறாரோ இல்லையோ ஒரு வன்மத்தோடய இருக்கிறாரு. இப்படி மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சிச்சு. சரி, வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.